நீங்க இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு வேணா கொண்டு வாங்க, ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நான் சிஏஏ சட்டத்தை அனுமதிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே முதலமைச்சர் தலைவர். நம்முடைய தமிழக முதலமைச்சர் எப்படி முதலமைச்சரான உங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாம் வாக்களிச்சு மக்களுடைய அன்பை பெற்று, மக்களுடைய ஓட்டுகளை பெற்று, மக்கள் ஆதரவை பெற்று முதலமைச்சராக நம்முடைய தலைவர் முதலமைச்சர் ஆகும்போது கடும் நிதி நெருக்கடி உங்களுக்கு தெரியும். அப்ப கோவிட் பெருந்தொற்று 2வது அலை, யாருமே வெளியில வீட்டு மோடி ஏதாவது ஒரு இரங்கல் ஒரு இழப்பீடு தொகையாக கொடுத்தாரா? 6 மாசம் நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள உட்கார சொன்னார். ஞாபகம் 6 மாசம் வீட்டை விட்டு யாரும் வெளில வரக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னவர் மோடி. வந்து பார்த்தாரா? ஆறுதல் சொன்னாரா? நீட் தேர்வு கொண்டு வந்து கல்வி உரிமை பறிச்சு கிட்டத்தட்ட 22 குழந்தைங்க தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்கம்மா. அனிதா ஆரம்பிச்சு சென்ற வருஷம் செல்வசேகர் அவங்க அப்பா பையன் பேர் வந்து ஜெகதீசன். ஒரு குடும்பத்தையே எழுந்திருக்கும் நீட் தேர்வுக்கு 22 குழந்தைங்க இந்த 6 வருஷத்துல மட்டும் தற்கொலை பண்ணிருக்காங்க. கொண்டு வந்தது யாரு? நீட் தேர்வு கொண்டு வந்தது யாரு கேட்டா காங்கிரஸ் ஆட்சியில வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனா 2010ஆம் ஆண்டு நீட் தேர்வு இந்தியா முழுக்க வந்துருச்சு. தமிழ்நாட்டுக்கு வந்துச்சா? கலைஞர் அப்ப முதலமைச்சர் நீட் தேர்வு கல்வி உரிமை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சட்டம் போட்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். எப்போ நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு? அந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் நீட் தேர்வு வரல. அவங்க இறந்த பிறகு இந்த அடிமைகள் நீட் தேர்வை கொண்டு வந்து நம்முடைய கல்வி உரிமையை பறிச்சிருக்காங்க. இப்ப தலைவர் கூட சொல்லியிருக்காங்க நம்முடைய அறிக்கையிலையும், கண்டிப்பா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சா தமிழ்நாட்டில் நீட் தேர்வு விலக்கு அளிக்கப்படும். நம்ம மட்டும் சொல்லல, காங்கிரஸ் பேரும் அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. 2 நாளுக்கு முன்பு திருநெல்வேலியில நம்முடைய காங்கிரஸ் தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நீட் தேர்வு வேணாம்னா கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்களுக்கு நீட் தேர்வுல இருந்து விலக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நீட் தேர்வு விலக்கணும்னா ரத்து செய்யணும்னா நம்ம இந்தியா கூட்டணி ஆட்சி அமையணும். அமைப்பீங்களா? அதே மாதிரி நம்முடைய தலைவர் முதலமைச்சராகி முதல் திட்டம் முதல் கையெழுத்து என்ன போட்டாரு? தேர்தல் வாக்குறுதி சொன்னார். பெட்ரோல் விலையை 3 ரூபாய் கம்மி பண்றேன்னு சொன்னார் தேர்தல் அறிக்கையில. பண்ணாரா இல்லையா? முதல் கையெழுத்து பெட்ரோல் விலை 3 ரூபாய் கம்மி பண்ணார். அதே மாதிரி ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் கம்மி பண்றேன்னு சொல்லி அந்த கையெழுத்து போட்டார். அதை விட முக்கியமான கையெழுத்து இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர், உங்களுக்கு தெரியும், மகளிருக்கு கட்டணம் இல்லாம பேருந்து வசதி திட்டத்தை கொடுக்கிறேன்னாரு. அதை பயன்படுத்துறீங்களா இல்லையாமா? பயன்படுத்துறீங்களா இல்லையா? பிங்க் பஸ்ஸா? இப்ப யாரும் பிங்க் பஸ் கூப்பிடுறது இல்ல. தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் கூப்பிடுறாங்க. இது வரைக்கும் இந்த 3 வருஷத்துல மட்டுமா இந்த மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டத்தின் மூலமா 465 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்காங்க. எத்தனை முறை? 465 கோடி முறை. அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி, அதுதான் திராவிட மாடல் அரசுடைய வெற்றி, நம்ம தலைவருடைய வெற்றி. இந்த நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் இதுவரைக்கும் 1 கோடி பயணங்கள் இந்த ஸ்டாலின் பஸ் மூலமா, இந்த பிங்க் பஸ் இருக்குல்ல, இந்த திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு மகளிரும் மாசம் 850 ரூபாய்க்கு 900 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அடுத்த திட்டம் புதுவை பெண் அப்படின்னு ஒரு திட்டத்தை தலைவர் கொண்டு வந்தார். பெண்கள் இத்தனை பேர் வந்திருக்கீங்க, ஆண்களுக்கு சரிசமமா பெண்கள் வந்திருக்கீங்க. பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும். ஒரு 100-120 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரதுக்கு உரிமை கிடையாதுமா. படிக்கிறதுக்கு உரிமை இருந்துச்சு அவங்களுக்கு. என்ன சொல்லட்டுமா? மேலாடை அணிந்திருக்கீங்கல்ல, நீங்க மேலாடை போடுவதற்கு கூட உங்களுக்கு உரிமை கிடையாது 100-125 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அதையெல்லாம் உடைச்சு, பெண்களுடைய அடிமைத்தனத்தை உடைச்சு பெண்கள் சுதந்திரமா இருக்கணும், பெண்கள் விடுதலைக்காக போராடியதுதான் தந்தை பெரியார் அவர்கள். அவர் வழியில வந்த டாக்டர் கலைஞர் அவர்கள், அண்ணா அவர்கள், அவர் வழியில வந்த நம்முடைய தலைவர் தான் இந்தியாவிலே முதன்முறையா பெண்களுக்கு சொத்துல சம உரிமைன்னு முதல்ல இந்தியாவில் சட்டம் போட்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில வந்து நம்முடைய தலைவர் அவர்கள் இப்ப என்ன, பெண்கள் படிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு போனா பத்தாது, காலேஜ் படிக்கணும், மேற்கல்வி படிக்கணும், வேலைக்கு போறோம், பெண்கள் சொந்தக்காக நிக்கணும்னு புதுவை பெண் ஒரு திட்டம். அதாவது நீ அரசு பள்ளியில படிச்சு எந்த காலேஜுக்கு போய் படிச்சாலும் உங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் 1000 ரூபாய் உங்களுடைய பெண்களுடைய அந்த மாணவர்களுடைய வங்கி கணக்குல பதவி வைக்கப்படுது. இதுவரைக்கும் 3 லட்சம் மாணவர்கள் பயன்பட்டு இருக்காங்க. இந்த நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் இந்த வருஷம் மட்டும் 1000 மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் 1000 ரூபாய் போய் சேர்ந்திருக்கு. அதே மாதிரி அடுத்த முக்கியமான திட்டம், இதுவும் இந்தியாவிலே நம்முடைய தலைவர் தான், தமிழ்நாடு தான் முதல் மாநிலம் அறிமுகப்படுத்திருக்கு. அந்த திட்டத்தோட பெயர் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். நீங்க பசங்களை காலையில 7 மணி 8 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு அமைச்சிருக்கீங்க, பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சிருக்கீங்க.
காலைல ஒரு சமயம் சமைச்சு சாப்பாடு கொடுத்ததுக்கு நேரம் இருக்காது. மதிய உணவு திட்டத்தை சாப்பிட்டு போக அமைச்சிருவீங்க. ஆனா என்ன அதே கவலையில இருப்பீங்க. பையனை வெறும் வயிற்றுல அமைச்சவன் சாப்பிட்டானா பசி மயக்கத்துல இருப்பானு, தூங்கிட்டானா, போய் பாடம் படிச்சானா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அதை போக்குறதுக்கு நம்முடைய தலைவர் கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். ஒவ்வொரு நாளும் 31,000 அரசு பள்ளிகள்ல 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க காலையில பெற்றோர்கள் குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா போதும், நம்முடைய முதலமைச்சர்கள் தரமான காலை உணவு கொடுத்து அவங்களுக்கு தரமான கல்வியும் கொடுக்கிறார். இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. ஏன்னா இந்த திட்டத்தை மற்ற மாநிலங்களே இந்த திட்டத்தை விரிவுபடுத்திக்கிறாங்க. சொல்ல போனா தெலுங்கானா மாநிலம், கர்நாடகா மாநிலத்தை விரிவுபடுத்திக்கிறாங்க. கேரளா மாநிலம் தெரியுமா? இந்த பிங்க் பஸ் இருக்குல்ல, இந்த திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு மகளிரும் மாசம் நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள உட்கார சொன்னார். அதே மாதிரி தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்கள்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6,000 ரூபாய் வீடு குறைக்கிறார். நம்ம தலைவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. தேர்தல் பெற்று ஆட்சி அமைச்சதுன்னா இந்தியா தேர்தல் கூட்டணி முதல் முக்கியமான வாக்குறுதி. இங்க மகளிர் நவீன மார்க்கெட் வளாகம் ஒரு பொறுப்பாளர் தலைவர் நியமிச்சாங்க. ஒவ்வொரு அணிக்கும் எங்களுடைய இளைஞர் போன முறை நம்முடைய தேர்தல் அறிக்கையில நம்முடைய தலைவர் சொன்ன திட்டமா தகுதியுள்ள இல்லத்தரசிகளுக்கு கண்டிப்பாக மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுத்த மந்திரி அவர் போய் ஜஸ்டின் அவர் சொல்றாரு, பள்ளிக்கூடம் காலேஜ் படிக்கணும், மேற்கல்வி படிக்கணும், வேலை வேணும் அப்படின்னு திட்டத்தை தலைவர் கொண்டு வந்தார். ரத்து செய்யணும்னா நம்ம இந்தியா கூட்டணி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் தலைவர் அறிவிச்சார். இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சவங்க அப்ளிகேஷன் போட்ட மகளிர் 1,60,00,000 மகளிர். அதுல வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டு பேன் கார்டு, ஆதார் கார்டு, வருமானம் என்ன எல்லாம் பார்க்கப்பட்டு இன்னைக்கு மாசம் இன்னைக்கு 15ஆம் தேதி, மாசம் 15ஆம் தேதி ஆனா டான்னு 1,18,00,000 மகளிருக்கு 1000 ரூபாய் வந்து சேர்ந்துருக்கு. அதுல ஒரு சில குறைகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லாம, ஏன்னா நான் தான் பொறுப்பு அமைச்சர், அதுக்கும் நானும் நிதியமைச்சர் தான் பொறுப்பு. நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். கண்டிப்பா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இது தேர்தல் நேரம், தேர்தல் முடிந்து ஒரு 5-6 மாசத்துல தகுதியில் அது வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு தகுதியுள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் கண்டிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் நிச்சயம் வழங்கப்படும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 1,18,00,000 மகளிர் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாசம் வாங்கிட்டு இருக்காங்க. நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் மாசம் 1,20,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.